ஹலோ. இந்த வருஷத்துல வந்து எங்க கோவில் கொடையோட ஃபுல் விளாக் வந்து சின்ன சின்ன கிளிப்ல சிம்பிளா இருக்கும் இதுல. ஸோ அப்போ கோவில் கொடை அப்படின்னால என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு இந்த மல்லிகைப்பூலாம் வாங்கி அழகாக கோவிலுக்கு வச்சுட்டு போகிறதுக்கு கட்டி வச்சுக்கிறது. அப்புறம் அது எதுக்கு என்னென்ன ட்ரெஸ் போடலான்ட்டு ஒரு பிளான் வச்சுக்கிறது. பட் நம்ம ட்ரெஸ்லாம் ரொம்ப ஹை பீச்சாலாம் இருக்காது, நம்ம சின்னதாக சிம்பிளாக அப்படி தான் நம்ம செலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்து வியாழக்கிழமை நைட்டு கொடை ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். இது வந்து சுபா எனக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்ட்டு. அந்த சாரீ அது ஒரு நாள் லேட்டாக கிடச்சனால பர்த்டே அன்றைக்கி போட முடியல. மம்மி நானும் ஒரே மாதிரி வேறு வேறு கலரில் நக்ஷா கருவின் எல்லோரும் கலந்து கோவிலுக்கு போயாச்சு. இதுதான் எங்கள் கோவில். எங்கள் கோவில் கொடைக்கு மட்டும் வருஷம் வருஷம் எப்போவுமே மழை சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ உள்ள வந்தால் ஃபஸ்ட்டு இந்த பூஜை ஸ்டார்ட் ஆகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ட்ரெடிஷ்னல்லாம் கரெக்டாக இருக்கும். வில்லு பாட்டு இருக்கும். அப்போது நைட்டு யாருக்கு பூஜையோ அவங்க கதையை பாடி முடித்து சாமி வரும். சாமி வந்துட்டு ஆடி முடித்து கொடை முடியும். அப்போ வியாழக்கிழமை நைட்டு கொடை ஆரம்பித்து முடிகிறதுக்கு கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு. ஸோ எங்கள் கோவிலில் வந்து சுடலமட சாமி அப்புறம் வாத இவங்கெல்லாம் வந்து வியாழக்கிழமை நைட்டு இவங்களுக்கு பூஜை இருந்துச்சு. ஸோ இந்த வெள்ளு பாட்டு, இந்த மேலே சுத்தம் இதெல்லாம் கேட்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வருஷத்தில் ஒருக்காக இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இனி அடுத்த வருஷம் தான். போன வருஷமும் இதே தான் சொல்லியிருப்பேன். இனி அடுத்த வருஷம். ஸோ இந்த 365 டேஸும் டக்குன்னு போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பூஜை முடிந்து கொஞ்சம் பிட்வீன் கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் பசங்கள்லாம் சேர்ந்துட்டு சுக்கு காப்பி முறுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க. இந்த சுக்கு காப்பிலாம் இங்கே வந்தால் தான் குடிக்கிறது. நானும் அங்கே வாங்கிட்டு போய் வச்சு குடிக்கணும்னு நினைப்பேன். அதெல்லாம் நடக்கவே. அது மாதிரி இது வந்து எங்கள் குலதெய்வம் கோயில். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பெரியப்பா, சித்தப்பா, அக்கா, அக்கா குழந்தைங்க, அண்ணன், அண்ணி அப்படி தான் இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். யாரை பார்த்தாலும் சித்தப்பா, பெரியப்பா அப்படி தான் இருக்குமே தவிர வெளியாள்களே பார்க்க முடியாது. என்ன ஒரு இதுனா எல்லாத்தையும் நம்ம தூரத்தில் இருக்கனால இந்த கல்யாண காட்சியில் கூட மீட் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த கோயிலுக்கு வரும்போது தான் எல்லாத்தையுமே இங்கே இருக்கிற நிறைய பேர் தான் நான் போன வருஷத்தை பார்த்தா அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ என்னோடய பர்த்டே சாரியை நான் மறுபடியும் போட்டாச்சு. அப்போது நம்ம வந்து பெரிய மேக்கப்லாம் கிடையாது. ஏன்னா என் ஃபேஸ்க்கெலாம் பவுடர் அடித்தாலே கேவலமாகிடும். எனக்கு எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டாலே நல்லாயிருக்கும். இதுதான் அப்படி க்ளீன் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து நல்ல ட்ரை ஸ்கின். அதனால் நான் என்ன பண்ணுவேன், மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஐலைனர், லிப்ஸ்டிக்கு, பொட்டு, பூ இதோடு அழகாக ரெடி ஆகிட்டேன். இதான் நக்ஷாவோட நியூ ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் பயங்கர ஹைட்டு. ஸோ அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கோயிலே கழட்டிட்டா. ஸோ நாங்கள் கோயிலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் ஒரு கோவில் இருந்துச்சு. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு இங்கே பூஜை லேட் ஆகும். அதனால் அப்போ நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயாச்சு. ஸோ இதான் வந்து உச்சி கொடைன்னு சொல்லுவாங்க. உச்சி கொடைன்னா மதியம் வேலையில் நடக்கிற கொடை. நீங்கள் பாருங்கள், எங்கள் அண்ணன் பையன் இவங்க எல்லாத்தையும் பிறந்தவொடனே தான் பார்க்க முடியல. இந்த மாதிரி டைமில் தான் பார்க்க முடியுது. அவனும் அழகாக இருந்தான். அவனை ரொம்ப நேரம் தூக்கி வச்சுருந்தேன். எனக்கு கொஞ்ச நாளாவே இந்த குட்டி கை குழந்தையெல்லாம் தூக்கணும் கொஞ்சம் ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது கரெக்டாக அவன் ஃபில் பண்ணிட்டான். ரொம்ப நேரம் அவனுக்கு கூட விளையாடிட்டே இருந்தேன். இது வந்து பூஜைக்கு வந்து சுருள் கொண்டு வராங்க. இந்த டைம் நாங்கள் வந்து சுருள்லாம் எதுவுமே வைக்கல. போன டைம்லாம் வச்சோம். அதுக்கப்புறம் மதியம் ஒரு 2 மணி இருக்கும்போது கோயில் கூட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு போன கோயிலில் போயிட்டு சாப்பிட்லான்ட்டு இங்கே போனோம். இங்கே வந்து ஆக்சுவலாக கறி விருந்து, மட்டன் கிடா பூஜை கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் எல்லாமே விரதம். அதனால் நவீன் மட்டும் ஜாலியாக நிறைய மட்டன் வச்சு வெறுப்பேற்றிட்டு கவினை சாப்பிட்டான். எனக்கு வந்து மட்டன் பார்த்தாலாம் வெறுப்பாகாது. ஏன்னா நமக்கு சிக்கன்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மட்டன்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அதனால் ஹாப்பியாகவே பருப்பு ரசமெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே என்ன எங்கேயும் சாமி கும்பிட முடியல. நாங்கள் முடிஞ்ச பிறகு தான் வந்தோம். அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். இந்த டைம் என்ன தோணுச்சுன்னா, போதும்டா ஒரு நேரம் கூட 10 வரை விட்டுலாம், தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஈவினிங் எங்கள் அம்மா கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஈவினிங் வந்து இசக்கியம்மனுக்கு பாட்டு பாடுவாங்க. ஸோ இங்கேயும் அப்படிதான் போகிறப்போ நம்ம நீலியம்மன் கோயிலில் போய் கும்பிட்டுட்டு பொங்கல் கொடுத்தாரு, அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே போயாச்சு. இங்கே வந்து இந்த அம்மன் கொடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி கூழ் காய்ச்சி அம்மன் கொஷ்டி இது கொடுப்பாங்க. இது வேறு லெவலில் ரெசிபி இருக்கும். ஸோ கொஞ்சம் ரெசிபி வீடியோஸும் நமக்கு தம்பி எடுத்து கொடுத்தான். அதில் கிளிப்ஸில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். நான் இங்கெல்லாம் போகவே இல்லை. அது என்னவோ தெரியல, எல்லா இடமும் வந்து ஜாலியாக போயிடுவேன். பட் ஃபேமிலி முன்னாடி மட்டும் ரொம்ப ஷையாக இருக்கும். நான் ஆக்சுவலாக நாகர்கோவிலில் நம்ம ரொம்ப நல்ல பிள்ளை அந்த மாதிரி தான் இருக்கணுமே தெரியாமல் அமைதியாக இருக்கிறது. வெளியே வந்தால் தான் நம்ம விளையாட்டெல்லாம் ஆரம்பிக்கிறது. ஸோ பாட்டோட சவுண்ட் கொஞ்சம் நேரம் கேளுங்க.
நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் நான் வந்து குழந்தையிலேருந்தே கேட்டுட்டு இருக்கிற ஒரு வைப்பு. கோயில் கொடைனாலே மேலே சத்தம் இருக்கும், வில்லுப்பாட்டு இருக்கும். மழையா சரியான மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ மழைக்கு இதமாக நல்லா சூடாக கூழ் கிடச்சிச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்வீட் ரொம்ப அதிகமாக இருக்கவும் இந்த பஞ்சாமிர்தம் மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நல்லா வயிறு ஃபுல்லாக கூழும் குடிச்சிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து இந்த டைம் வந்து இன்றைக்கி நைட் முடியவே ஒரு 9:45 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து அங்கேயும் அடுத்தது நைட்டு இன்னும் முடியாது, நைட்டு ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் பாட்டு பாடுவாங்க. இப்போ நானும் பிரதரும் போயிட்டு நல்லா இட்லி ரசம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள மூலஸ்தானத்தில் இருக்கிற சொல்லமாட சாமிக்கு வந்துட்டு பூ அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஆட்கள் வந்து அந்த வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊட்டு படைப்பு செய்வாங்க. இந்த ஊட்டு படைப்பு வந்து எங்கள் அண்ணா பெரியப்பா அவங்களே எல்லாருமே சேர்ந்து சமைச்சு படைச்சிருவாங்க. அது இல்லாமல் ஒரு சைடு வந்து நாளைக்கு அன்னதானத்துக்கும் சமையல்காரங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நைட்டு வந்து இந்த கிடாலாம் நைட்டு தான் கொடுப்பாங்க. அவியல் காய்கறிலாம் உட்காந்து கொஞ்சம் வெட்ட சொன்னாங்க. வெட்டிட்டு என்னாலாம் நைட்டு முழிக்கவே முடியாது. ஸோ இது மட்டும்தான் நான் பண்ணிவிட்டு அந்த பாட்டுக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக இனி இந்த அலங்காரம் முடிஞ்சு இந்த சமையல் முடிஞ்சு சாமி வரும், அது வர பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாட்டுக்காரங்க பாவம்தான், பாடிக்கிட்டே தான் இருக்கணும். பாடி முடிச்சுட்டு எங்கள் கோயிலை பொறுத்த வரைக்கும் பாட்டுக்காரங்களுக்கு அதிகமாக வேலை இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பசங்களாம் படுத்திருந்தாங்க. நானும் அதுக்கப்புறம் குழந்தையாவே படுத்துட்டேன். வெக்கமாகவே இருக்காது, இவ்வளோ பெரிய குழந்தையா நான் மட்டும் தாங்க படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் எந்திரிச்சா ஆடு கொண்டு வந்தாங்க. அந்த டைம் ஒருக்கா எந்திரிச்சு அந்த ஆட்டெல்லாம் பார்த்துட்டு, ஆடை பார்த்தா மட்டும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். இது மட்டும் வந்து இந்த ஹோல் கோவில் கொடையில் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறது இந்த விஷயம்தான். ஏன்னா பாவம் இல்லை, நம்ம எல்லாம் தெரிஞ்சு ஒரு உயிரை கொல்ல போகிறோமே அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் வந்து அதெல்லாம் சொன்னால் தெய்வ குத்தம் அப்படின்றவாங்க, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் வீட்லேயே நாங்கள் ஒரு சின்ன வயசுலலாம் ஒரு குழந்த மாதிரி வளர்த்த ஆடெல்லாம் கொடுத்தோம். செம்மையாக அழுது அந்த ஆடு கொடுத்துட்டு தெரியும், அந்த ஆடை கொடுத்துடுவாங்கன்னு தெரிஞ்சு தான் வளர்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வளர்த்தெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிவிட்டு வீட்டில் அந்த மாதிரிலாம் பாசம் கட்டி வளர்க்குறதே நிறுத்தியாச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஊட்டு படைப்பு படைக்கிறதுக்கு அந்த ஓலையில் எல்லாம் அது பேர் எனக்கு டக்குன்னு தெரியலையே, அந்த ஓலையை பனை ஓலையை வந்து முடிஞ்சு படப்பு சாப்பாடு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா நல்லா மிட் நைட் ஒரு 1:30க்கு தான் பூஜை கொடுத்தாங்க. ஸோ இந்த பூஜைக்கு எந்திரிச்சு உட்காந்து நான் தூங்கிக்கிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நான் பாட்டுக்கு தூங்கி முடிச்சு கொடையும் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறமா காலையில் 5 o'clock தாங்க முடிஞ்சிச்சு. 5 o'clock கரெக்டாக இந்த பூட்டு படப்பு கொடுத்தாங்க. இதில் வந்து முட்டை, பப்படம், கீரை, அவியல் எல்லாம் போட்டு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் போயிட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு மறுபடியும் நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் அடுத்த வருஷம் தான் அவரை வந்து பார்க்க முடியும். வீட்டுக்கு வரும்போது 5:45 ஆச்சு. அவ்வளோதான். ஸோ நல்லபடியாக ஹாப்பியாக கோயிலுக்குள்ள முடிஞ்சிருச்சு. இனி போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு முடிச்சுக்க வேண்டியதான். ஓகே, இது வந்து இது ஒரு பெரிய விஷயமா இந்த வீடியோவில் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் கல்யாணம் பண்ணி போயிருக்க ஊர்லேயே வந்து இந்த கோவில் கொடை அப்படிங்கிற வார்த்தையை வந்து யாருக்குமே தெரியாது. கொடையா அப்படின்னு சொல்லிட்டு சரி இல்லை திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி சொல்கிறோம் அந்த இடத்துல. அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து இதை பார்க்குறதுல யாராவது ஒருத்தங்களுக்காவது கோவில் கொடைனா என்ன அப்படிங்கிறது புரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நான் அவ்வளோ டீப்பாலாம் போடல. எனக்கு வந்து இந்த என்னமோ சாமி ஆடுறதெல்லாம் ரொம்ப எடுத்து போடணுன்னா தோணவே இல்லை. ஏன்னா ஆடுறவங்களும் சாமி ஆடுறவங்கிறத விட அவங்களும் ஒரு மனுஷங்க. பர்சனலாக அவங்களுக்கு இவங்க இதில் போட்டாங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஹர்ட் ஆகிடக்கூடாதுல்ல. அதனால் வந்து நான் அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணி குட்டியாக தான் நான் இதில் யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் நம்ம வீடியோஸ் இருக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. வியூஸ் போகுது, லைக்ஸ் வருது வரல அதெல்லாம் விஷயம் இல்லை. யாரையும் ஒருத்தங்களையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதை மட்டும் பேசணும், தெரியாமல் எதையும் பேசிடவும் கூடாதுங்கிறதுல வந்து நான் எப்போவுமே கரெக்டாக இருப்பேன். ஸோ அதனால் கோவில் கொடை அப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த ஏரியாவில் இருக்கிற தென் மாவட்ட மக்கள் எல்லாத்துக்குமே இதை பற்றி தெரியும். மற்ற ஊர்லலாம் வந்து இந்த கோவில் கொடைங்கிறது பெருசாக தெரியல. ஸோ அதற்காக மட்டும் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ, பாய், லவ் யூ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரும் நம்ம கோவில் கடைக்கு போய் வீடியோஸ் போடலாம். பாய்.